தற்போதைய அண்மை செய்தி. பாஜக சார்பில் திருச்சி மன்னார்புரம் ராணுவ மைதானத்தில் நம்ம ஊர் மோடி பொங்கல் விழா தொடங்கி நடைபெற்று வருகிறது. அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். நம்ம ஊர் மோடி பொங்கல் விழா தொடங்கி கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. 1008 பொங்கல் வைத்து பாஜக சார்பில் இந்த பொங்கல் விழா கொண்டாடப்பட உள்ளது. இதுகுறித்து செய்தியாளர் இளவரசன் நேரலையில் தரும் கூடுதல் விவரங்களை தற்போது கேட்கலாம். வணக்கம் இளவரசன். தற்போது அங்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகை தர இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அங்கு என்னென்ன ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு, பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்கு, கூடுதல் விவரங்கள். கண்டிப்பா வினிதா, அதாவது நம்ம ஊர் மோடி பொங்கல் என்ற மாபெரும் விழா இன்னும் சற்று நேரத்தில் திருச்சி மன்னார்புரம் ராணுவ மைதானத்தில் நடைபெற உள்ளது. தற்பொழுது நம்ம ராணுவ மைதானத்தில் தான் இருக்கோம். இந்த பகுதியில் 1008 பொங்கல் வைத்து பெண்கள் செங்கரும்பு, பச்சரிசி, வெல்லம் போட்டு பொங்கல் வைத்து தற்பொழுது சமையல் செய்து கொண்டிருக்கின்றனர். இந்த பொங்கல் ரெடியாக இருக்கிற நிலையில மத்திய உள்துறை அமைச்சர் திருவனைக்காவல் மற்றும் ஸ்ரீரங்கம் கோயிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு இப்பொழுது ஸ்ரீரங்கம் கோயிலில் தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார். தரிசனம் செய்து முடித்துவிட்டு தற்பொழுது இந்த ராணுவ மைதானத்தில் நடைபெறும் நம்ம ஊர் மோடி பொங்கல் விழாவில் அவர் கலந்து கொள்ள உள்ள நிலையில நமது ஒளிப்பதிவாளர் சுஜய் பிரகாஷ் இந்த பகுதியை காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதாவது பொங்கல் விழா தமிழர்களின் பாரம்பரியத்தை காட்டும் ஒரு விழாவாகவும் இயற்கையை வழிபடும் ஒரு விழாவாகவும் தமிழர்கள் சங்க காலம் தொட்டு இந்த பொங்கல் விழாவை வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர். இந்த பொங்கல் விழாவை இன்று பாஜக சார்பில் நம்ம ஊர் மோடி பொங்கல் என்ற இதில் 1008 பொங்கல் பானைகள் வைத்து பொங்கல் வைத்து பெண்கள் பொங்கல் வைத்துக் கொண்டிருக்கின்றனர். சரியாக மதியம் 12 மணிக்கு பொங்கல் விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொள்ள இருக்கிறார். இந்த நிலையில தான் இங்கு நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பகுதி முழுவதுமே 1008 பெண்கள் செங்கரும்பு இட்டு புதிய செங்கலை வைத்து அதில் அடுப்பு அமைத்து அந்த அடுப்புல பச்சரிசி, வெல்லம் உள்ளிட்ட பொருட்களை போட்டு சமையல் செய்து பொங்கல் வைத்துக் கொண்டிருக்கும் காட்சி நம்ம நேரடியில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அமித்ஷா அவர்களை வரவேற்பதற்காக இந்த மாநாட்டு திடலில் ஒரு புறம் பல்வேறு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பரதநாட்டியம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அமித்ஷா கலந்து கொள்வதற்காக மேடையின் முன்பே ஒரு பொங்கல் பானை வைக்கப்பட்டுள்ளது. அந்த பொங்கல் பானையில் பச்சரிசி, வெல்லம் ஆகியவற்றை பாஜக மகளிரினர் செய்து வருகின்றனர். அதே போல பாரம்பரிய ஜல்லிக்கட்டை ஊக்குவிக்கும் விதமாக ஜல்லிக்கட்டு காளை படம் இந்த பகுதியில் வைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பாருங்க, இந்த பகுதியில் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பகுதி முழுவதுமே பொங்கல் பானை வைத்து இந்த செங்கரும்புலாம் வச்சிருக்காங்க. செங்கரும்பு புது பானைகளை பொங்கல் வைத்து அவர்கள் இந்த பொங்கல் வைத்து ரெடியாக இருக்காங்க. மத்திய உள்துறை அமைச்சர் இன்னும் சற்று நேரத்தில் இங்க இந்த பொங்கல் விழாவில் அவர்கள் கலந்து கொள்ள இருக்கும் நிலையில நம்மிடையே இன்னும் இங்க நிறைய பெண்கள் இருக்காங்க. அதாவது 1008 பொங்கல் பானை வைத்து இந்த பொங்கல் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில இங்க ஏராளமான பெண்கள் இருக்காங்க. நீங்க இந்த பொங்கல் விழாவில் என்னென்ன பொங்கல் வைக்கிறதுல நம்ம ஊர் மோடி பொங்கலை கலந்துருக்கீங்க. பொங்கல் எப்படி வச்சீங்க? அமித்ஷா வரதை நீங்க எப்படி எதிர்பார்க்கறீங்க? பொங்கல் முதல் முறையா ரொம்ப சிறப்பா நம்ம திருச்சி மாவட்டத்தில் நடக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம தமிழர் திருவிழா இவ்வளவு வெகு விமர்சையாக எல்லா மக்களும் பெண்கள் எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையா நல்ல இன்பமாக மகிழ்ச்சியாக கொண்டாடுறது. இந்த தை திருநாள் நமக்கு ஒரு நல்ல ஒரு விடியலாக நல்ல ஒரு இன்பமான ஒரு நல்ல தாமரைப்பூ மலரட்டும், நல்ல ஒரு எதிர்காலம் நமக்கு பிறக்கட்டும். இளைய தலைமுறைக்கு நல்ல ஒரு எதிர்காலம் கண்டிப்பா அமைய வேண்டும். அதற்கு இந்த தை திருநாள் நமக்கு ஒரு நல்ல இனிய நாளாக அமையட்டும். அக்கா, நீங்க இந்த பொங்கல் வைக்கிறது எங்க இருந்து வந்திருக்கீங்க? இந்த நம்ம ஊர் மோடி பொங்கல் விழாங்கிறது முதல்ல தமிழகத்தில் நடக்குது. இந்த நம்ம ஊர் மோடி பொங்கல் விழாவில் நீங்க கலந்துக்கிட்டதை எப்படி நினைக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க திருச்சி அண்ணா நகர் தொகுதியிலேருந்து வரோம். ஸோ காலையில பாத்தீங்கன்னா அரேஞ்ச்மெண்ட்ஸா ரொம்ப அழகா இருந்தது. இங்க பண்றதுக்கு வேன் வச்சு எங்களை கூட்டிட்டு வந்தாங்க. அண்ட் தேவையான பொருள் எல்லாமே இங்க இருந்தது. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இவ்வளோ பேருக்கு நடுவில் பொங்கல் வைக்கிறது ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறோம்.
மிக்க நன்றி. அதே சமயத்தில் வந்து நேற்று வந்து அமித்ஷா வந்து ஒரு எக்ஸ்தல பதிவில் வந்து திமுக ஆட்சியில் வந்து மக்கள் வந்து மிகவும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். தொடர்ந்து வந்து தமிழகத்தில் வந்து இந்த ஆட்சி இருப்பதை வந்து மிகவும் இன்னலுக்காக எக்ஸ்தல பதிவில் அமித்ஷா நேற்று வெளியிட்டிருந்தாரு. இந்த நிலையில வந்து நம்முடன் வந்து வழக்கறிஞர் பிரிவு மாநில செயலாளர் மாரியப்பன் அவர்கள் நம்முடன் அவர்கிட்ட கேட்போம். இந்த திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புறதுல மக்கள் முன்னிலை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி எக்ஸ்தல பதிவில் அமித்ஷா வெளியிட்டாரு. அந்த பதிவை நீங்க எப்படி பாக்குறீங்க? நேற்று புதுக்கோட்டையில் நடந்த கூட்டமாகட்டும், இன்றைக்கு திருச்சியில் நடத்துகின்ற மோடி பொங்கல் நிகழ்ச்சியாகட்டும், மக்கள் எழுச்சியாக வந்து இங்கே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு திருச்சியில் நடைபெறுகின்ற மோடி பொங்கல் நிகழ்ச்சியில் 1008 பெண்கள் கலந்து கொண்டு பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். தமிழர்களின் பண்பாடுகளையும் கலாச்சாரத்தையும் எடுத்து இயம்புகின்ற வெளிக்கொணர்கின்ற இந்த நிகழ்ச்சியில் மத சார்பற்ற முறையில் அனைத்து மதத்தைச் சேர்ந்த பெண்களும் ஆண்களும் குடும்பமாக வந்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கே மூட்டக்கூடிய பொங்கல் பானைக்கு வைக்கக்கூடிய நெருப்பு திராவிடத்திற்கும் திமுகவிற்கும் வைக்கக்கூடிய நெருப்பாக நாங்கள் பார்க்கின்றோம். சனாதன பீரங்கியை கொண்டு திராவிட மண்ணை திராவிட வேரை துளந்து கட்டுவோம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மாரியப்பன், வழக்கறிஞர் பிரிவு, மாநில செயலாளர். மிக்க நன்றிங்கய்யா. அதாவது மற்றொரு இதை நம்ம பார்க்கிறோம். நம்ம ஒளிப்பதிவாளர் சுஜய் பிரகாஷ் இந்த பகுதியை காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கார். அதாவது 1008 பெண்கள் ஒன்றிணைந்து இந்த பொங்கல் பண்ணாதான் 1008 பெண்கள் வந்து தங்களுடைய குடும்பத்துடன் வந்து இங்க பொங்கல் வச்சிருக்காங்க. அந்த பொங்கல் நிகழ்வை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பகுதி முழுவதுமே வந்து பொங்கல் வைத்து அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். மற்றொரு காட்சி நான் பார்த்துக்கிறேன். இங்க பொங்கல் வைத்து வழிபட்டுக் கொண்டிருக்கிற இந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது புது பானை புத்தரிசியை போட்டு பொங்கல் வந்து கொதித்துக் கொண்டிருக்கிறது. அமித்ஷா வருவதற்கு முன்பாக தங்களுடைய பொங்கல் வைத்து இருக்கும் நிலையில இறுதியாக அம்மா நீங்க எங்க இருந்து வரீங்க? இந்த பொங்கல் வந்து எந்த அளவுக்கு நீங்க ஃபீல் பண்றீங்க? ஸ்ரீரங்கத்துல இருந்து வரோம். ஹாப்பியா இருக்கு இந்த மாதிரி கும்பலா வந்து வைக்கிறது. பொங்கலோ பொங்கல் தமிழர் திருநாள், பொங்கல் திருநாள். பொங்கல் நாள் அன்னைக்கு தான் நம்ம சூரியனுக்கு, நம்ம கடவுளுக்கு, நம்ம சூரிய கடவுளுக்கு நம்ம வந்து நம்முடைய நன்றியை விளைவிக்கிறோம். விவசாயிகள் எல்லாரும் தங்களுடைய நெல்லெல்லாம் விளைவிச்சு நமக்கு கொடுக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி செலுத்துவதற்காக மிக்க நன்றி. அதாவது பொங்கலோ என்ன சொல்லி மத்திய உள்துறை அமைச்சர் வருகை தருவதற்கு முன்பாக இவர்கள் பொங்கல் வைத்து ஏற்பட தயாராக இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து இந்த மன்னார்குடியில் உள்ள ராணுவ திடலுக்கு வருகை தர உள்ளதால் 1008 பொங்கல் வைத்து அந்த பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பேச உள்ளார். அதற்காக பாஜக தொண்டர்கள் ஒரு புறம், மகளிர் ஒரு புறம் பொங்கல் வைத்து இந்த ஆண்டின் முதல் பொங்கல் விழாவை இந்த திருச்சியில் கொண்டாடுவது தங்களுக்கு மகிழ்ச்சியாக இருப்பதாக ஏராளமான பெண்கள் தெரிவித்திருக்கும் நிலையில இன்னும் சற்று நேரத்தில் அமித்ஷா வந்து இந்த ராணுவ மைதானத்துக்கு வர உள்ளார். வினிதா, நேரடி தகவல்களுக்கு நன்றி இளவரசன்.